என்னுடைய பேர் சர்புதீன், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோவை மத்திய மாவட்ட தலைவர். அருகில் இருக்கக்கூடியவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், 80 வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் அவர்கள். அதே போல் என்னோட வந்திருக்கக்கூடிய தமுக மாவட்ட செயலர் முஜிப் ரஹ்மான், பாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், மாவட்ட துணைத் தலைவர் TMS அப்பாஸ் அவர்கள், பாமகவுடைய மாவட்ட துணை செயலாளர் ஆசிக், ஷாஜகான், தமுக மாவட்ட துணை செயலாளர் நூருதீன், நாங்கள்லாம் இன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையர் அழைப்பின் பேரில் அவரை சந்தித்தோம். எதுக்கு எங்களை அழைச்சாருன்னு கேட்டால், 2024 ஃபர்ஸ்ட் வீக்கில் கேரளா மாநிலம் வயநாட்டில் மழையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நில சரிவு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிலச்சரிவினுடைய பாதிப்பில் அதிகமான மக்களுடைய, அதாவது இறந்தவங்களுடைய அந்த பாடியை அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நிலைக்கு ப்ரெஷர் பாக்ஸ் தேவைப்பட்டது, குளிரூட்டக்கூடிய பெட்டி தேவைப்பட்டது. நம்மளுடைய மாவட்டத்தில் கோவை மாநகராட்சி துரிதமாக செயல்படக்கூடிய இந்த மாநகராட்சி நிர்வாகம் எங்களை அணுகுனாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகத்தை அணுகுனாங்க. உடனடியாக நாங்கள் அவங்க கேட்டதன் அடிப்படையில் ப்ரெஷர் பாக்ஸ், குளிரூட்டும் பெட்டியை நாங்கள் கொடுத்தோம். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் வாங்கி அதை அனுப்பிச்சி வச்சாங்க. அது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சது. அதை பாராட்டி நீங்கள் கேட்டோம்னா உடனே கொடுத்தீங்க. அது அந்த மக்களுக்கு பயனாக இருந்தது. அந்த அடிப்படையில் எங்களை கூப்பிட்டு ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது ஒரு பாராட்டு சான்றிதழ் எங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 2004 சுனாமியில் நாங்கள் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைய வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் 230க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுக்க ஓடுது. அதே வயநாட்டுக்கு நாங்கள் ப்ரீஃபர் பாக்ஸோட நிற்கல. அந்த மக்களுக்காக, வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாடு முழுக்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைமை நிர்வாகம் அறிவித்து வசூல் எடுத்தோம். கோவை மாவட்டத்திலிருந்து 10 லட்ச ரூபாய் நாங்கள் என்ன பண்ணோம், வசூல் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒட்டுமொத்தமாக 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணி மாநில நிர்வாகம் அதே கேரளா வயநாட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தித்து யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கணக்கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரையும் அவங்க கூட நம்ம ஒரு மீட்டிங் போட்டு கன்சல்ட் பண்ணி அந்த அடிப்படையில் அந்த 60 லட்ச ரூபாய் பொருளாதாரத்தை ஒப்படைத்திருக்கிறோம் என்கிற இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன்.